ஒருநாள் படைப்பின் பொறுப்பை சுமக்கும் பிரம்மா பரமசிவனை தரிசிக்க கைலாயம் நோக்கி வந்தார். அங்கே வாசலில் நின்றிருந்த குழந்தை முருகன் அவரை நிறுத்தி அமைதியாக கேட்டான். நீங்கள் யார்? அதற்கு பிரம்மா, நான் தான் உலகத்தை படைக்கும் கடவுள் என்று பதிலளித்தார். முருகன் சிரித்தபடியே ஒரு கேள்வி கேட்டான். நீ படைப்பின் செயலை நடத்துகிறாயே, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருள் உனக்கு தெரியுமா? பிரம்மா திகைத்தார். மந்திரம் அவருக்குத் தெரியும், ஆனால் அதன் ஆழ்ந்த ஞானம் அவருக்கு விளங்கவில்லை. அப்பொழுது முருகன் கூறினான், அடிப்படை மந்திரத்தின் பொருள் தெரியாமல் நீ எப்படி படைப்பை நடத்த முடியும்? அந்த நிமிடமே முருகன் பிரம்மாவின் அகந்தையை உடைக்கும் விதமாக அவரை தண்டித்து சிறையில் அடைத்தான். அதன் விளைவாக படைப்பு செயலே நிறுத்தம் பெற்றது. இந்த நிலையை அறிந்த பரமேஸ்வரன் முருகனை அணுகி கேட்டார். மகனே, பிரம்மாவை விடுதலை செய். உனக்கு அந்த பிரணவத்தின் பொருள் தெரியுமா? அதற்கு முருகன் மிகத் தெளிவாகச் சொன்னான். நான் உபதேசம் சொல்ல தயார், ஆனால் சீடனாக அமர்ந்து கேட்டால் மட்டுமே. உலகத்தை ஆளும் ஈசனே தன் மகன் முன் சீடனாக அமர்ந்தார். அப்போது முருகன் தந்தைக்கும் முன் நின்று பிரணவத்தின் பேருண்மையை உபதேசம் செய்தான். இதனால்தான் முருகன் தகப்பனுக்கே சாமி, சுவாமிநாத சுவாமி என்று போற்றப்படுகிறார். ட்ரிபிள்